அடுத்து மானசீக பூஜை. இந்த மானசீக பூஜை யார் வேணாலும், எங்க வேணாலும், எந்த சூழ்நிலையில வேணாலும் செய்யலாங்க. நீங்க தூங்கும் போதும் பண்ணலாம், பஸ்ல போகும்போதும் பண்ணலாம். எங்க வேணாலும் உங்களுக்கு அந்த பகவானை நினைக்கிறோங்கிற எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னாவே அந்த மனசு தூய்மை ஆயிடும். அந்த இதயத்தில் இறைவன் நிறைந்து இருப்பாரு. அப்போ நீங்க அந்த பூஜைய சிறப்பா செய்ய முடியும். சில பேருக்கு ஏக்கம் இருக்கும், கோவிலுக்கு போய் நம்மளால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியல, அபிஷேக பொருட்களை வாங்கி தர முடியல, புடவை சாத்த முடியல, இல்ல பல பேருக்கு நெய்வேத்தியம் பண்ண முடியலன்னு கவலையெல்லாம் இருக்கும். அந்த கவலை எல்லாத்தையும் இன்னைக்கே தூக்கி போட்டுருங்க. உங்க மனசுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மனசுங்கிற அந்த மண்டபத்துல, இதயம்ங்கிற அந்த பீடத்துல உங்களுக்கு பிடித்த அந்த தெய்வத்தை எழுந்தருளை பண்ணி, உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ, எந்த கலர்ல புடவை அணிவிக்கணுமோ, எந்த கலர்ல வஸ்திரம் அனுபவிக்கணுமோ அதுல சாத்துங்க. அதுக்கப்புறம் விதவிதமான ஆபரணங்களை, கிரீடத்தை நீங்களே கற்பனையா அவங்களுக்கு சாற்றுங்க, அணிவித்து பாருங்க. அதுக்கப்புறம் பூக்கள், எத்தனை விதமான பூக்கள் இருக்கு, வர்ணமயமான பூக்கள், வாசனை மிக்க பூக்கள், அவை எல்லாற்றையும் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த மந்திரம், ஸ்லோகம் அதை மட்டுமே சொன்னாலுமே அவங்க ஏத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தீபம், தூபம், ஆராதனை, அப்புறம் உங்களுக்கு பிடித்த நைவேத்தியம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. அது அப்படியே இன்ஸ்டன்டா மனசார அவர் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு உடனே அனுகிரகம் பண்ணுவார். இது பிரத்யக்ஷமான உண்மை, சத்தியம். இந்த மாதிரி மானசீக பூஜை பண்ணவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைவ பகவானோட அனுகிரகம் கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த யாகம், யஜ்ஞம், இல்ல பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் நம்ம கோவில்ல போகும்போதோ, இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு தேர்ட் பர்சனை நம்ம இன்வால்வ் பண்ணி பல பொருட்களை கொண்டு நம்ம செய்யும் போதோ அதுல நிறைய குற்றம் குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி பஞ்சபாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்யும் போது அவங்களுக்கு திரவியங்களால குற்றம் ஏற்பட்டு அவங்க நிறைய துன்பத்துக்கு ஆளானாங்களோ, அதே மாதிரி நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மானசீக பூஜையில அந்த மாதிரி தொந்தரவு எதுவுமே இல்லைங்க. எல்லாமே புனிதமான பொருட்கள், எல்லாமே உங்களுடைய கற்பனை. அந்த கற்பனையில வர உங்களோட எமோஷன்ஸோட நீங்க அந்த அன்போட நீங்க அதை சமர்ப்பிக்கும் போது, நீங்க மல்லிப்பூ சாத்தினீங்கன்னா அந்த மல்லிப்பூ வாசம் உங்களுக்கு வீசும். ஊதுபத்தியை நீங்க காட்டினீங்கன்னா அந்த ஊதுபத்தி வாசம் உங்களுக்கு வீசும். சந்தனம் பூசினால் சந்தன வாசமும் உங்களுக்கு வீசும். புடவையை சாத்தும் போது அந்த புடவை பறக்கிறது தெரியும். அப்புறம் அம்பாளுக்கு நீங்களே ஊட்டி விடலாம். அம்பாலோ, கிருஷ்ணனோ, ஸ்ரீராமனோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுடைய கடைக்கண்ணால உங்களை பார்த்து சிரிக்கிறது உங்களால உணர முடியும், அதை ரசிக்க முடியும், அவங்களுடைய திருவடிய பணிந்து வணங்க முடியும், நீங்க உங்களுடைய அங்கங்கள் எல்லாவற்றையும் தொட்டு வணங்க முடியும். அந்த மாதிரி எல்லா பாக்கியமும் இந்த மானசீக பூஜையில உங்களுக்கு கிடைக்கும். அத முழுமையா யார் வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம். தூய்மையான பக்தி, காதல், அந்த ஸ்ரத்த, அந்த ஊக்கம் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சிறப்பானதா நடக்குங்க. நான் அடிக்கடி செஞ்சு பார்க்கக்கூடிய பூஜை என்ன அப்படின்னா, ஸ்ரீராமனுக்கும் சீதா தேவிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நான் மனசுக்குள்ளேயே பண்ணி பார்ப்பேன். காமாட்சிக்கு அபிஷேகம் பண்ணி பார்ப்பேன். சிவபெருமானுக்கு அபிஷேகம், அப்புறம் பிள்ளையாருக்கு, அப்புறம் கிருஷ்ணா கூட அவர் கூட நான் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். அதை எல்லாமே நான் மனப்பூர்வமா உணர்ந்திருக்கேன். அவங்களும் அதுல சந்தோஷம் அடைஞ்சதை நானும் பரிபூரணமா உணர்ந்திருக்கேன். இந்த அனுபவம் உணர்ந்தால் மட்டுமே கிடைக்கக்கூடியது, அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. அத வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அதனால நீங்களும் என்கிட்ட காசு இல்லை, என்னால ஒரு பொருள் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா வருத்தம்லாம் படாம மானசீகமா நீங்க அந்த பூஜையை பண்ணுங்க. உங்களுக்கு அந்த எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தோட அனுகிரகம் முழுமையா கிடைக்கும். இது சத்தியம். தேங்க்யூ.